ஹலோ வீவர்ஸ், வெல்கம்ஸ் டு அபிரன் டிசைன்ஸ். இல்லை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ராக் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறேன். ஏன்னா நம்ம குட்டீஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த ஃப்ராக் அவங்க போடும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பி வந்து யாராலையுமே தர முடியாதுங்க. நம்மளோட குழந்தைங்களுக்கு நாமளே ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி தரும் பொழுது எனக்கு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்கங்க. எனக்கு கஸ்டமர் ஒரு ஃப்ராக் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் அளவுகள் எப்படி எடுக்கிறேன், எப்படி நான் நோட் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தாங்க பிகினர்ஸ்க்காக தாங்க அப்லோட் பண்ணுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அளவு எடுக்க தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ராகுக்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அந்த மெஷர்மெண்ட்டை எப்படி வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணி பேட்டர்னாக கொண்டு போகிறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா மறக்காமல் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த அளவுகள் வைத்து நம்ம தைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக கரெக்டாக ஃபிட்டான ஃப்ராக் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போலவே நீங்கள் வீட்டில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளாலேயும் உங்களாலேயும் ஃப்ராகை தைக்க முடியுங்க. இது என்னோடய கஸ்டமருக்காக நான் எடுத்திருக்க ஒரு ஃப்ராகுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து நான் ஃபுல் லென்த் எடுத்துக்கிறேங்க. ஹை பாயிண்ட் ஷோல்டர் நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளோட நெக் இருக்குங்களே, நம்மளோட நெக்கும் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகிற இடம் ஹை பாயிண்ட் ஷோல்டருங்க. லோ பாயிண்ட் ஷோல்டர் அப்படின்னா நம்மளோட ஷோல்டரும் ஹேண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் லோ பாயிண்ட் ஷோல்டர்னு நம்ம சொல்லுவோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹை பாயிண்ட் ஷோல்டர், லோ பாயிண்ட் ஷோல்டர் இதில் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து நம்ம ஃபுல் லென்த்து, வேஸ்ட்டு லென்த்து, அப்புறம் பார்த்திங்கன்னா சீட் லென்த்து இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதுக்கெலாம் நம்ம ஹை பாயிண்ட் ஷோல்டர் நெக்கோட லென்த்தும் நம்ம ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து தாங்க எடுப்போம். இப்போ லோ பாயிண்ட் ஷோல்டர் அப்படின்னா நம்மளோட ஷோல்டரும் ஹேண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் அதை நம்ம எடுக்கிறோம். இப்போ நான் ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து ஃபுல் லென்த் எடுத்துக்கிறேங்க. நான் ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து நான் ஃப்ராகு தைக்க நீ வரைக்கும் எடுக்கலாங்க. ஆனால் இந்த குட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் கால்ஃப் இருக்குங்களே அது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். நம்மளோட கெண்டங்கள் இருக்குங்க இல்லையா, அது வரைக்கும் நான் அளவுகளை எடுத்துக்கிறேன். எனக்கு அந்த பொண்ணோட அளவு பார்த்திங்கன்னா 47 இன்ச் வருது. நான் ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து அந்த கெண்டங்கள் வரைக்கும் நான் 47 இன்ச் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ, அதிகமாகவோ கம்மியாகவோ எவ்வளோ அளவுகள் வேணுமோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுல் லென்த் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ, பாடியில் இந்த அளவுக்கு இந்த லென்த் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதே அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு 47 இன்ச் வருது. நான் 47 இன்ச்சு நான் ஃபுல் லென்த்தில் நான் நோட் பண்ணிக்கிறேங்க. ஹை பாயிண்ட் ஷோல்டர் டு கால்ஃப் வரைக்கும் எனக்கு 47 இன்ச் வருது. நான் அதை அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது செஸ்ட் சர்க்கம் நம்ம எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி நம்ம செஸ்ட் சர்க்கம் எடுக்கிறது, அளவுகள் எப்படி நம்ம உடம்புல செஸ்ட் சர்க்கம் எடுக்கிறது அப்படின்னா, நம்மளோட செஸ்ட் ஏரியா இருக்குங்க இல்லையா, நம்மளோட செஸ்ட் ஏரியா ஃபுல்லாகவே ரவுண்டாக நம்ம எடுக்கிறோங்க. அது செஸ்ட் ஏரியாவில் தான் நம்ம எடுக்கணும். அண்டர் ஆர்ம் ஹைட்டில் இருக்குல்லங்களா, அண்டர் ஆர்ம் அடியில் இருக்க அளவு எடுக்கக்கூடாது. நம்மளோட செஸ்ட்டு மேலே இருக்க அளவு தான் செஸ்ட் சர்க்கமாக நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு செஸ்ட்டு சுற்றி ஒரு ஃபிங்கர் உள்ளே புறமடி எடுக்கும்போது எனக்கு 37 இன்ச்சு கிடைக்கிது. அடுத்தது வேஸ்ட் லென்த் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஹை பாயிண்ட் ஷோல்டர் இருக்குங்க இல்லையா, நம்மளோட ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து வேஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளோட செஸ்ட்டுக்கும் ஹிப்புக்கும் இடையில உள்ள பகுதி தான் வேஸ்ட்டு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளோட செஸ்ட்டில் இருந்து ஹிப்பில் இருந்து எந்த வளைவு உள்ளே வளைஞ்சிருக்கோ, எந்த அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அதுதான் நமக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வளைவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேப்பாக இருக்கும். இந்த போல் அந்த அளவுலேருந்து அந்த வளைவு வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் வேஸ்ட் லென்த்து. என்னோடய அந்த கஸ்டமர் அளவு பார்த்திங்கன்னா ஹை பாயிண்ட் ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் 13 இன்ச்சுங்க. இதை தான் வேஸ்ட் லென்த்தாக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது வேஸ்ட் சர்க்கம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நம்ம வேஸ்ட் லென்த் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த லென்த்து முடிகிற இடத்த சுற்றி எடுக்கிற அளவு தான் வேஸ்ட் சர்க்கம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த லென்த்தில் சுற்றி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அந்த லென்த்தை ஒட்டி வர அளவு சுற்றி எடுக்கிறோம். ஒரு ஃபிங்கர் உள்ளே விட்டு நம்ம அளவு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு என்னோடய வேஸ்ட்டு அளவு எவ்வளோ வருது அப்படின்னா 32 இன்ச் வருதுங்க. நான் அந்த அளவு எடுத்துக்கிட்டேன். அக்ராஸ் ஷோல்டர் அப்படின்னா நம்ம பாடியில் ஷோல்டர் நம்ம எப்படி எடுக்கணும், எந்த இடத்துலேருந்து எடுத்தால் நமக்கு ஷோல்டர் கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது கிளியராக வாட்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம லோ பாயிண்ட் ஷோல்டர் இருக்குங்க இல்லையா, நம்மளோட லோ பாயிண்ட் ஷோல்டர் டு லோ பாயிண்ட் ஷோல்டர் எடுக்கிற அளவு தான் அக்ராஸ் ஷோல்டர் நம்ம சொல்லுவோம். அதாவது லோ பாயிண்ட் ஷோல்டர் நம்ம ரைட் சைடில் இருக்க லோ பாயிண்ட் ஷோல்டரும் லெஃப்ட் சைடில் இருக்க லோ பாயிண்ட் ஷோல்டரும் ரெண்டையும் எடுத்து வச்சு எடுக்கிற அளவு தான் நம்மளோட அக்ராஸ் ஷோல்டர். அதாவது ரைட் டு லெஃப்ட் எடுக்கலாம், லெஃப்ட் டு ரைட் எடுக்கலாங்க. நான் எடுத்துக்கிறேன். நான் என்னோடய ரைட் ஷோல்டர்லேருந்து
லெஃப்ட் லோ பாயிண்ட் ஷோல்டர் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் வைக்கிறேங்க. டேப் எப்படி வைக்கணும்னா இந்த லோ பாயிண்ட் ஷோல்டரில் இந்த ஹை பாயிண்ட் ஷோல்டரில் இந்த லோ பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து அடுத்த லோ பாயிண்ட் ஷோல்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து நம்ம ஷோல்டர் கால்குலேட் பண்ணுறது. லோ பாயிண்ட் ஷோல்டர் இருக்குங்களே அந்த அளவு நம்ம எடுத்துக்கிறோங்க. இதுதான் நம்மளோட ஷோல்டர் மார்க் பண்ணுறது. பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி ஷோல்டர் எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போலவே நீங்கள் யூஸ் பண்ணி எடுக்கும் போது நமக்கு ஷோல்டர் அளவு கரெக்டாக வருங்க. அடுத்தது ஆம்ஹோல் டெப்த்து. ஆம்ஹோல் டெப்த்துனா என்னங்க, நம்மளோட வந்து அண்டர் ஆர்ம் இருக்குங்க இல்லையா, அந்த அளவு வந்து நமக்கு ஃபுல்லாக எடுக்கலாங்க. ஆனால் வந்து நான் அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. நான் வந்து எப்படி எடுப்பேன் அப்படின்னா, நான் லோ பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து நம்மளோட ஆம் கட் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடம் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ லோ பாயிண்ட் ஷோல்டரில் இருந்துங்க அங்கே ஒரு விரல் நான் வச்சு அழுத்திக்கிறேங்க. இப்போ எனக்கு அந்த இடத்துல மடங்குது பார்த்திங்களா. இப்போ வந்து எனக்கு ஆம்ஹோல் வந்து தெரியும். இந்த மாதிரி மடங்கும் பொழுது எனக்கு இந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் அந்த டேப்பை மடக்கி அந்த ஹேண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹேண்டு வந்து டேப்பில் லைட்டாக டச் ஆகிற மாதிரி நான் மடக்கிறேங்க. அந்த மடக்கும் பொழுது டச் ஆகிற இடம் இருக்கும் பார்த்திங்களா, அது மடக்கிற இடம் எனக்கு தெரியுது, விசிபிள் ஆகுது பாருங்கள், 4.5 தெரியுது. அந்த மாதிரி எடுக்கிற அளவு தான் நான் வந்து ஆம்ஹோல் டெப்த்தாக எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த பொண்ணோட அளவு 5.5 வந்ததுங்க. நான் அந்த அளவு அப்படியே எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு அளவு எப்படி எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பேபியோட நான் காமிச்சேன். அடுத்தது ஸ்லீவ் லென்த்து. ஸ்லீவ் லென்த்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட லோ பாயிண்ட் ஷோல்டர் இருக்குங்க இல்லையா, நம்மளோட லோ பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து நமக்கு ஸ்லீவ் லென்த்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுக்கிறதாங்க. இப்போ 5 இன்ச்சாக இருக்கலாம், 6 இன்ச்சாக இருக்கலாம், இல்லைன்னா எல்போ ஸ்லீவ். எல்போ ஸ்லீவ்னால் நம்ம எல்போக்கு மேலே எடுக்கிற அளவு தாங்க எல்போ ஸ்லீவு. இப்போ நம்ம எல்போ வரைக்கும் எடுக்கிற ஸ்லீவ் தான் எல்போ ஸ்லீவ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம லோ பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் இவங்க கேட்டிருக்காங்க, எல்போ ஸ்லீவ் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் லோ பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் லென்த் எடுத்துக்கிறேன். அந்த எல்போ சுற்றி நான் எடுக்கிற அளவு தான் வந்து ஸ்லீவ் சர்க்கம்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம எப்படி லென்த் எடுக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து 11 இன்ச் வந்திருக்குங்க ஸ்லீவ் லென்த்து. அதாவது ஸ்லீவ் சர்க்கம் வந்து 10 இன்ச் வந்திருக்கு. நான் இது போலவே நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஸ்லீவ் லென்த்து 11 இன்ச்சு, ஸ்லீவ் சர்க்கம் 10 இன்ச் வந்திருக்கு. நான் இது போலவே நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது போல் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லீவ் லென்த்தும் ஸ்லீவ் சர்க்கமும் கரெக்டாக நம்ம எடுக்க முடியும். இப்போ வந்து எனக்கு வந்து நான் உங்களுக்கு கிளியராக காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து பேபியில் அளவு எடுத்து காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் அளவு எடுங்க. கண்டிப்பாக வந்து ஸ்லீவ் லென்த்தும் ஸ்லீவ் சர்க்கமும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட லோ பாயிண்ட் ஷோல்டர், இந்த பொண்ணோட லோ பாயிண்ட் ஷோல்டர் இருக்குங்க இல்லையா, இங்கேருந்து அவள் எல்போ வரைக்கும் நான் எடுக்கிறேன். இப்போ இந்த பேபிக்கு பார்த்திங்கன்னா 9 இன்ச் இருக்குது எல்போ வரைக்கும் நான் எடுக்கிற அளவு. இதை சுற்றி அந்த 9 இருக்குங்க இல்லையா, அந்த 9 முடிகிற இடத்துல இருந்து சர்க்கம் நான் எடுக்கிறேன். சர்க்கம் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு 7 இன்ச் வருது. அதாவது ஒரு ஃபிங்கர் உள்ளே இருக்கும். நம்ம அளவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ஃபிங்கர் உள்ளே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அளவு நீங்கள் எடுத்திங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்தது இது போல் நான் அளவுக்கெல்லாம் கரெக்டாக நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். இது போலவே நீங்கள் பிகினர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேட்டர்ன் நம்ம மார்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் நெக் லென்த்து, பேக் நெக் லென்த்து. ஃப்ரண்ட் நெக் லென்த்து நம்ம எங்கே எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹை பாயிண்ட் ஷோல்டர் இருக்குங்க இல்லையா, நம்மளோட ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து நமக்கு நெக்கு முன்னாடி லென்த்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரண்ட் சைடில் ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து எனக்கு நெக்கு எவ்வளோ அளவு வேணும், எனக்கு இப்போ வந்து எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேங்க. ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து நான் எவ்வளோ அளவு வேணுமோ அதை எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.5 வருது என்னோடய கஸ்டமருக்கு. நான் அது போலவே எடுத்துருக்கேன். இப்போ பேக் நெக் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பேக்கில் ஹை பாயிண்ட் ஷோல்டர் இருக்குங்க இல்லையா, பேக்கில் ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து நம்ம பேக் நெக் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிறோம். இப்போ பேக்கில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ஹை பாயிண்ட் ஷோல்டரில் இருந்து நமக்கு எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து 5 இருக்கலாம், 4.5 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். நான் வந்து குட்டீஸ்னால் மோஸ்ட்லி வந்து 3, 2.5, 3, 4.5 இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. அதனால் நான் உங்களுக்கு 4.5 எடுத்திருக்கேன். இது போல் நீங்கள் வந்து அளவுகளை கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி பேட்டர்ன் போடணும் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க.